உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி வக்ர பெயர்ச்சி. சனி வக்ர பெயர்ச்சியினுடைய பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சனி வக்ர பெயர்ச்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு உண்மையான விஷயத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஜோதிடத்தின் உண்மையான விஷயத்தை நீங்கள் மீண்டும் ஒரு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய அவ்வப்போது ஜாதகத்தை அனுப்பி நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவுமே நடக்கலை, எங்கெங்கேயோ பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனைகள் நிறைய என்று சொல்கிறீங்க. அதுக்கான விளக்கத்தை நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதில் மிகவும் முக்கியம். இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும். ஜாதகத்தை தூக்கி தூக்கி அலையக்கூடாது. நீங்க வருஷ கணக்காக எந்த ஒரு காரியத்துக்கும் வருஷ கணக்காக ஜாதகத்தை தூக்கி அலையக்கூடாது. அப்ப நீங்க எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு அந்த காரியங்கள் நடக்கலைன்னா அதுக்கு காரணம், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த ஜோதிடத்தின் உண்மையை திரும்ப திரும்ப சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஜோதிடர் சொன்ன பலன்களோ ஒரு ஜோதிடத்தின் பலன்களோ சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். மற்றவங்களை குறை சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த ரெண்டு காரணங்கள் தான். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்டது என்பதை மீண்டும் 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 உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலையா, இல்லை கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷத்துக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, இல்லை குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள், நிறைய குடும்பத்தில் கடவுமனை பிரச்சனைகளா, வீட்டில் ஏதோ செய்வன கொலை யாரோ என்னவோ செஞ்சு வச்சுட்டாங்க பிள்ளைக்கு, பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையன்னு சொல்லி தான் எத்தனையோ நல்ல பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சு வச்சான். கல்யாணம் முடிஞ்சு பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு, குழந்தை இல்லாமல் இருக்கு, சொத்து பிரச்சனை, வீடு வாசல் சொத்து பிரச்சனை, வீடு கட்ட முடியல, சொந்த வீட்டுக்கு போக முடியல, சொத்து பிரச்சனைகள் நிறையா இருக்கு, அன்னசை பிரச்சனை நிறையா இருக்கு. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாங்களும் என்ன சொல்றீங்க, நாங்களும் நிறைய ஜாதகத்தை தூக்கி பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டோம் அப்படின்ற வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு நான் திரும்ப சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலம் தூக்கி அலையாதீங்க. ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில தூக்கி ஆச்சுன, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வர்றவங்களும் என்ன பார்த்து அந்த பிரச்சனை நடக்கல அது சரியாகுன்ற வார்த்தையே வரக்கூடாது. கல்யாணம் சொன்ன மாசம் முடியும், சொன்ன மாசம் அரசாங்க வேலை கிடைக்கும், சொன்ன மாசம் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும், கிடைக்காத புத்திர பாக்கியம் உறுதியாக நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதுதாங்க உங்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி ஆச்சுன சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள இந்த வக்ர பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போம். சரிங்களா? அதாவது வக்ர பெயர்ச்சி, அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக பெயர்ச்சிகின்ற ஒரு காலத்திற்குரிய வக்ர பெயர்ச்சியை பார்ப்போம். அது வக்ரம் ஆரம்பமாகக்கூடிய தேதி தமிழ் தேதி ஆணி 5. வக்ரம் ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் தேதி ஆணி 5. அதற்குரிய ஆங்கில தேதி
19/6/2024 19/6/2024 வக்ரம் ஆரம்பிக்குது. ஆணி 5ல் வக்ரம் நிவர்த்தியாவது ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி. வக்ர நிவர்த்தி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி. இதற்குரிய ஆங்கில தேதி 4/11/2024. ஆக இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்கள் 4 மாத காலங்கள். ஆணி 5 முதல் ஐப்பசி 4 வரை 4 மாத காலங்கள் வக்ரமாக இருப்பார். எங்க? கும்பராசியில். அதாவது இந்த வருடத்தினுடைய ஒரு சனி வக்ர பயிற்சியானது, அதாவது வக்ர பயிற்சி என்பது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு 2024 ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி, கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு செல்லாமல், வக்ர பயிற்சி அடுத்த ராசிக்கு, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய ராசிக்கு வக்ரமாக பயிற்சியாகாமல் கும்பத்திலேயே அந்த பயிற்சி அடைகின்ற ஒரு சிறந்த ஒரு உண்மையை தெரிந்து கும்பத்திலே பயிற்சி அடைகிறார். அந்த 4 மாத காலம் கும்பத்திலே பயிற்சி அடைவது, அதாவது ரிவர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3லிருந்து 4ஆம் பாதத்திற்கு, சதயம் 4ஆம் பாதத்திற்கு போகணும். அப்படி போகாமல் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் 3லிருந்து 2க்கும், அதாவது சதயம் 3ஆம் பாதத்தில் சதயம் 4ஆம் பாதத்துக்கு போகணும் சனி பகவான். அப்படி போகாம அந்த கும்பராசிக்குள்ளேயே சதயம் 3லிருந்து 2, 2லிருந்து 1 அப்படி பயிற்சி அடைகிறார், பின்னோக்கி போகிறார். புரிஞ்சுட்டீங்களா? 3லிருந்து, அதாவது பின்னைக்கு அந்த 1ஆம் மாதம் வரைக்குமே 4 மாத காலங்கள் ஆகிவிடுகிறது. சதயம் 3, சதயம் 3லிருந்து 2, அதாவது 3 4க்கு போகாம 2, அப்புறம் சதயம் 1 பின்னோக்கி போகுது. புரிஞ்சுட்டீங்களா? 1 2 3 4 மேலே போகாம 3லிருந்து 2, இப்படி 3லிருந்து 2 1 அப்படி வராது. இதுதான் ரிவர்ஸ் சொல்லக்கூடிய வக்ர பயிற்சி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக கும்பராசிக்குள்ளேயே பயிற்சி அடைகின்ற ஒரு வக்ர பயிற்சி தான் இந்த பயிற்சி. இதனுடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சனி உச்சம் பெற்ற, அதாவது சனி வக்ர பயிற்சியாக இருப்பார். சனி வக்ரம், குரு வக்ரம். அதே போல மறைந்த மாண்புமிகு அம்மா முதல்வர் புரட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள், அந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஜாதகத்திலும் வக்ரமான கிரகங்கள் சாதனை படைத்திருக்கிறது. ஆக இந்த 2 முதல்வருடைய ஜாதகங்களில் வக்ரம் பெற்ற கிரகங்கள், சனி வக்ரம், செவ்வாய் வக்ரம். இந்த வக்ரம் என்பது புரட்சி செல்வி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர், மறைந்த முதல்வர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய, மறைந்த முதல்வருடைய ஜாதகத்தில் வக்ரமான கிரகங்கள் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறது. அந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஒரு மனிதனை மிகப்பெரிய சாதனை படைக்க வைக்கும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி தான் பார்க்க போறோம். ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய, அதாவது நீச வக்ரமும் நல்ல பலன்களை கொடுக்கும், ஆட்சி பெற்ற வக்ரமும் நல்ல பலன்களை கொடுக்கும். உச்சம் பெற்ற வக்ரம் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும், சாதனையும் படைக்கும், மிகப்பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். சரிங்களா?
ஆக ஆட்சி பெற்ற வக்ரம் வந்து உண்மையிலே சிறந்த பலன்களை உறுதியாக செய்யும். அதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? மேச ராசியினுடைய வக்ர பயிற்சி பலன்களை நம்ம பார்ப்போம். மேச ராசியினுடைய வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். முதலில் இந்த மேசத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கும்பத்தில், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஆனி மாதம் சதய நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்துமம் என்ற ஒரு சிறந்த அமைப்பில் இந்த வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது. வர்க்கோத்துமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலும் அம்சத்திலும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது வர்க்கோத்துமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்போடு இந்த வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது. அப்போ சதயம் 3இல் வர்க்கோத்துமம் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய முடியாத காரியமெல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாக்கக்கூடிய, முடியாத காரியம்லாம் நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முடியாத காரியம் முடித்து காட்டக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக மேசராசிக்கு உறுதியாக அமையும். உழைப்பால் உத்தியோகத்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். அந்த உத்தியோகத்தினுடைய உயர்வு அவருடைய செயற்கரிய சாதனையால், அந்த உத்தியோகத்தில் அவர் ஆற்றக்கூடிய பணியால், அரும்பணியால் அற்புதமாக உயர்ந்து நிற்கும் நிலை. ஆக உழைப்பால் உத்தியோகத்தால் உத்தியோக உயர்வை பெறக்கூடிய ஒரு அபரிதமான அற்புதமான காலங்கள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உத்தியோக உயர்வை பெறக்கூடிய காலம். இப்படிப்பட்ட பதவி உயர்வு என்பது இதுவரை பெறாத, நீண்ட நாட்கள் ஆசைப்பட்ட ஒரு பதவி, அப்படிப்பட்ட பதவி பெறக்கூடிய காலங்களாக அமையும். அப்படிப்பட்ட காலங்கள் உயர்ந்து சிறந்து ஒரு மேசராசியை உயர்ந்து சிறந்து விளங்கக்கூடிய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காலம். இது ஒரு சரியான நேரம். அதே நேரத்தில் மேசராசிக்கால் நிறைய பேர் என்னப்ப இந்த வேலை நான் செஞ்சு காமிக்கிறேன், என்ன பெரிய இந்த வேலை நான் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு மற்றவர்கள் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை முடித்து காட்டக்கூடிய, அந்த வேலையை முடித்து காட்ட சிறந்த ஒரு பேரும் புகழும் அந்த காரியத்தை அந்த வேலையை செஞ்சு முடிச்சு பேரும் புகழும் வந்து கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். புரிஞ்சுட்டீங்களா? அதை வெற்றி வாகை சூடும் அருமையான காலங்கள். அப்படிப்பட்ட முடியாத காரியத்திலும் முடித்து காட்டி வெற்றி வாகை சூடும் அருமையான காலங்கள், பேரும் புகழும் வந்து குவியக்கூடிய அருமையான நேரம். அரசாங்கத்தின் மூலம் அவார்டு பெறுகின்ற காலம், இந்த காரியத்தை செய்வதற்காக அரசாங்கத்தின் மூலம் அவார்டு பெறுகின்ற காலமாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சவால் விட்டு சொல்லுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்து முடிக்கிறேன் என்று சவால் விட்டு செய்கின்ற ஒரு அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். பொதுவாக இந்த ஆட்சி வக்ரம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும். அதே அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்களுக்கு சாதனை விருதுகள் சாதனை பதவிகள், அவர்கள் செய்த சாதனைக்காக சாதனை விருதுகள் வழங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சாதனைகள் இந்த காலத்தில் அமையும். பதவி உயர்வுகின்ற காலங்களாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு அந்த புதிய வியாபார யுக்தியை, அதாவது மக்களுக்கு உண்மையிலே அந்த பொருள் அந்த அளவுக்கு தேவைப்படுகின்ற அளவுக்கு ஒரு புதிய ஒரு வியாபார யுக்தி, புதிய வியாபார பொருளை ஏற்படுத்தி அந்த வியாபார சந்தையில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நிலை. புதிய வியாபார யுக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய வியாபாரத்தை வெற்றி பெறக்கூடிய, காசு பணத்தை வியாபாரத்தின் மூலம் அள்ளக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக அமையும். இது எப்படி செய்வோம்? இந்த மாதிரி யாருமே செய்யாத ஒரு வியாபாரம், யாருமே செய்யாத ஒரு வியாபார யுக்தி,
அப்படிப்பட்ட முயற்சியை செய்து மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலம். இப்படிப்பட்ட வியாபாரத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் வியாபாரம் பண்ணதை பார்த்ததில் மற்றவங்க புகழ்ந்து பாராட்டக்கூடிய அவர்கிட்ட போய் அந்த பொருளை வாங்குவோம். இந்த வேலை இந்த மனுஷன் மேசராசிக்காரர் இந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லி உங்களை தேடி தேடி வரக்கூடிய காலம், அருமையான காலம். சரி, அதே நேரம் சொந்த வியாபாரம் செய்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலங்களாக அமையும். அதே போல மேசராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் வீட்டு சொத்துக்கள் வந்து குவியும். அவர்களுடைய படித்து முன்னேறி பதவி பெறுகின்ற காலமாக இருக்கும். பெண்கள் படித்தவர்களாக இருந்தால் அரசாங்க வேலை பதவி கிடைக்கும், கணவன் வீட்டு சொத்துக்கள் கிடைக்கும். ஆணாக இருந்தால் மனைவி வீட்டு சொத்துக்கள் கிடைக்கும். அதே நேரம் அரசாங்கத்தின் பதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். வேலை வாய்ப்புகள், ஒரு முயற்சிகள், ஒரு நண்பர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்து, நண்பர்கள் மூலம் ஒரு சரியான ஆலோசனை, சரியான நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்து அதற்குரிய ஆலோசனை வழங்குவார்கள். அந்த காரியத்தை செய்வது மிகப்பெரிய வெற்றியாக ஏற்படும். நண்பர்கள் மூலம் நன்மைகள், மிகப்பெரிய யோகங்களும் பெறக்கூடிய நல்ல நேரமாக அமையும். சில நேரத்தில் ஆகாத போகுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏய், நீ சொன்னேன்டாப்ப செஞ்சேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லக்கூடிய. ஆனால் நீ இப்போ அப்படி இல்லை. சரியான நேரத்தில் நண்பர்களுடைய ஆலோசனை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சரியான காலமாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அது சனி 11ஆம் இடத்தில் வக்ர பயிற்சியை அடையக்கூடிய இந்த 4 மாத காலங்கள் திடீரென்று காசு பணம் வருமானங்கள் கொட்டி கொண்டிருக்கும். காசு பணம் வருமானங்கள் கொட்டி கொண்டிருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள், அரசு வேலை, வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு வேலை, இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், ஏற்கனவே வெளிநாட்டிலிருந்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த மீண்டும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். சாதாரண திருமணம் இல்லை, மிகப்பெரிய செல்வந்தர் திருமணமாக, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு திருமணமாக, புகழ் பெறுகின்ற திருமண வாழ்க்கையை அமையக்கூடிய. அதே நேரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக உறுதியாக புத்திர பாக்கியம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியான வக்ர பயிற்சியாக அமைகிறது. நல்ல கவனிங்க. தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்திலும் முன்னேற்றம் பெற்று செய்த தொழிலும் மிகப்பெரிய வருமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாகவும், அனைவரின் ஆதரவோடு, உலகத்தில் அத்தனை பேருடைய அனைவரின் ஆதரவோடு மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய, எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடியவர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் உறுதியாக செல்வங்கள் அதிகமாக, புகழ் செல்வங்கள் அதிகமாக, பேரும் புகழும் செயற்கரிய சாதனை மூலம் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். லட்சக்கணக்க கோடிக்கணக்க சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பதவி உயர்வு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த வக்ர பயிற்சி 4 மாத காலங்கள் நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு என்று பல இடங்களில் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காலங்களாக உறுதியாக அமையும். மேசராசிக்கு உண்மையிலே இந்த வக்ர பயிற்சி புதிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக அமையும். அது துளி கூட சந்தேகமே இல்லை. இப்போ நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள், சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னு நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் மோசமான திசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்கிற பலன்கள் நிச்சயமாக தடப்பட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு இல்லை நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது, எதனால இந்த பலன்கள்லாம் சரியாக நடக்கலை அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். இல்லை சார், நிறைய ஜாதகத்தை எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்து நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், ஒன்றுமே நடக்கலை எங்களுக்கு அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, திரும்ப நான் நல்லா கவனிங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வரீங்களோ என்ன பார்த்து சரியாகலை நடக்கலைன்ற வார்த்தையே வரக்கூடாதுங்க. புரிஞ்சுட்டீங்களா? கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, செய்வனை கோளரா, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, சொத்து பிரச்சனைகளா, அதே நேரத்தில்
கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. அதாவது நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஜோதிடத்தின் உண்மையை தெரிஞ்சுக்க. ஏன் நடக்கலாம் இல்லைன்னா ஜோசியர் தப்பா இருக்கணும். ஏன்னா ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.